இயேசு மெசியாவுக்கு புகழ். இறை இயேசுவை பெற்றெடுத்து நம் அனைவருக்கும் தாயாக விளங்கும் அன்னை மரியாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்ற எசாயாவின் வாக்கிற்கு ஏற்ப நம்மை தேற்றி நமக்கு ஆறுதல் தருபவர் நம் அன்னை மரியாள். கானாவூர் திருமண வீட்டாரின் குறையை போக்க, அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை நீக்க இயேசுவிடம் பரிந்து பேசி குறைகளை நிறைவாக்கி கொடுத்த நம் அன்னை மரியாள் இன்றும் நமக்காக பரிந்து பேசுகிறார். இஸ்ரேல் குழந்தையாய் இருந்த போது அவன் மீது அன்பு கூர்ந்தேன், எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்ற ஓசேயாவின் வாக்கிற்கு ஏற்ப நம்மை ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்து பராமரித்து வருபவர் நம் அன்னை மரியாள். சிறந்த பண்புகளை கற்றுத் தருபவர் நம் அன்னை மரியாள். நீதிமொழிகள் நூலில் கூறுவதைப் போல திக்கற்றவர்களுக்கு ஆதரவாகவும் எளியோருக்கும் வறியோருக்கும் ஆதரவளிக்கும் தன்மையை தன் மகனுக்கு கற்றுக் கொடுத்தது போல இன்றும் நமக்கு கற்றுத் தந்து கொண்டிருக்கிறார். புனித யோவான் தனது நற்செய்தியில் குறிப்பிடுவது போல, சிலுவையடியில் இயேசுவை எல்லாரும் விட்டுவிட்டு சென்ற போதிலும் தன் மகனுடன் இருந்து ஆறுதல் அளித்தது போல நம் துன்ப நேரங்களில் நம்மோடு இருந்து நம் துன்பங்களில் பங்கெடுக்கிறார் நம் அன்னை மரியாள். சோதனை நேரங்களில் நம்மை காக்கும் நம் அன்னை சாத்தான் மாதாவின் பிள்ளைகளுக்கு பாவ சூழ்நிலைகளை உண்டாக்கி மாதாவிடமிருந்து நம்மை பிரிக்கும் போது அன்னை மரியாள் சாத்தானை நசுக்கி நம்மை மீட்பின் பாதையில் வழிநடத்தி செல்கிறார். மேலும் நம் அன்னை இயேசுவின் நம்பிக்கைக்குரிய சீடராக வாழ்ந்தார். அவர் எவ்வாறு இயேசுவின் நம்பிக்கைக்குரிய சீடராக வாழ்ந்தாரோ அதுபோல நம் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நம்பிக்கைக்குரிய சீடராக வாழ நம்மை ஆயத்தப்படுகிறார். அன்னை மரியாவின் ஒவ்வொரு காட்சியின் போதும் பாவிகள் மனம் திரும்பவும் நாட்டில் அமைதி நிலவவும் மன்றாடுமாறு அனைத்து மக்களிடம் வேண்டி இறை நம்பிக்கையை நம் ஒவ்வொருவரிடமும் அளிக்கின்றார். அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் கூறுவதைப் போல இயேசுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அன்னை மரியாவை நம் தாயாக ஏற்றுக்கொண்டு அவரின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்து அன்னை மரியாவின் விருப்பப்படி வாழ்ந்து விண்ணக எருசலேமை நோக்கி திரு அவையாக பயணிப்போம். மரியே வாழ்க.